என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனேயா? உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா. Boss Wala. Be the boss. தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் தமிழகமும் சேர்த்து 8 மாநிலங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கூட்டம். இந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு தனியார் ஹோட்டலுக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், இந்த கூட்டம் சரியாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? முதலமைச்சருடைய முதல் திட்டம் என்ன? மாநில முதலமைச்சர்களை தனியாக சந்தித்து பேசுவதாக சொல்லப்பட்டது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன? தமிழக முதலமைச்சர் தனியார் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறார். தொகுதி மறுவரை தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருப்பது என்பது தொடர்பான மிக முக்கியமான ஆலோசனை என்பது தமிழக முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருகை தந்திருக்கிறார். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல 3 மாநிலங்களுடைய முதலமைச்சர் மற்றும் கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கக்கூடிய கூட்டத்தின் வாயிலாக 14 கட்சியினுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்றதன் காரணமாக 8 முக்கிய தலைவர்களுடைய கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது. நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். இந்த காட்சிகள் உணர்த்தும் கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குது என்பதற்கு முன்னதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தென்னிந்தியாவின் மேல கத்தி என்பது தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொகுதி மறுவரை, அதாவது மக்கள் தொகையை சரியாக கட்டுப்படுத்தியதற்கான தண்டனையாகத்தான் இந்த தொகுதி மறுவரை இருக்கிறது. 39 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தொகுதி மறுவரை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியோ அல்லது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியோ நடத்தப்பட்டால் தமிழகத்தில் 31ஆக மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை என்பது குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதாக தமிழக முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதே போல 854 என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய முழுவதுமாக இந்தியாவில் உள்ள மக்களவை தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தினால் கூட தமிழகத்துக்கு தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைவதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கிறது என்பதும் தமிழக முதலமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே தொகுதி மறுவரை மேற்கொள்ளப்பட வேண்டும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த தொகுதி மறுவரை காரணமாக கூடுதலான தொகுதிகள் என்பது கிடைக்கப்பெறும். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது 2 மடங்காக உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதாக தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டி அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் தமிழக முதலமைச்சரின் நிலைப்பாடாக இருந்தது. அதை தற்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையாகத்தான் இந்த கூட்டம் என்பது தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு முடிவுமே எடுக்கப்பட்டு இறுதியாக செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அது தெரிவிக்கப்படும். அந்த வகையில் இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. கூட்டத்தினுடைய அஜெண்டா என்ன? இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பேச அனுமதிக்கப்படுவாங்க? ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நேரம் இந்த விவாதத்திற்கு இருக்கும்? விவரங்கள். தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தற்போது இந்த தனியார் ஹோட்டலுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளாகவும், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுடைய கருத்துக்கள் எடுத்துரைக்கப்படும். தமிழக முதலமைச்சர் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் எல்லாம் வரவேற்ற பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுவரையால் எவ்வளவு தமிழகம் பாதிக்கப்படுகிறது, மற்ற மாநிலங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் எடுத்துரைப்பார். அந்த வகையில் தான் கூட்டத்தினுடைய முன்னுரை, அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய விளக்கம், இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கூட்டம் என்பது முக்கியத்துவமாக பெறுகிறது. அதைத் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவார்கள். தமிழக முதலமைச்சரை தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர்களும் இதில் பேசுவார்கள். அதன் அடிப்படையில் தான் கூட்டம் என்பது ஒரு 2 மணி நேரம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு கூட்டு நடவடிக்கை குழு இறுதியாக செய்தியாளர்களை கூட்டாக சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.